Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட நான் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரோல் தான் பண்ணியிருக்கேன். இது கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவகேடோ டோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இடியாப்பம் ரோலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளக்க சிக்கன் ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவகேடோக்கும் வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி தேவைப்படும். ஸோ அதுக்கும் சேர்த்து நான் மொத்தமாக வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இடியாப்பம் கூட பார்த்திங்கன்னா கிரேவி இல்லை கறி மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் ஆனால் பசங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக்குவாங்க. அதுக்காக தான் வந்து நான் ட்ரையாக பண்ணி அதை உள்ளக்க ஸ்டஃப் பண்ணி நான் கொடுத்து விட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து மாவு கொஞ்சம் குக் ஆகும். ஸோ உங்களோட இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடில் தனியாக வச்சுடலாம். நான் வந்து உள்ளக்க சிக்கன் ஸ்டஃப் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஒரே ஒரு பிரெஸ்ட் பீஸ் வந்து மின்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் மிக்சர் கிரைண்டர்லையும் பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸரில் பண்ணலாம், எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கையில் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் தக்காளி குக் ஆச்சுன்னா நல்லா மேஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ மின்ஸ்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இடியாப்பம் பிளேட்டில் அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற அந்த டூல்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அண்ட் அதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து அவகேடோ பண்ணிடலாம்.
ஸோ அவக்காடோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் பசங்களுக்கு வந்து டெய்லியுமே கொடுக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்ட் விமனாக இருந்தீங்கன்னா டெய்லியுமே இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட அவகேடோ ரெடி ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஸ்லைஸ் பண்ணது வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாவு வந்து நம்ம கரெக்டாக நீட் பண்ணியிருந்தோன்னா நம்மளோட இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே வரும். இப்போ இது எப்படி நான் அசம்பிள் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இடியாப்பம் நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணி இதை ரோல் பண்ணிட்டோன்னா நம்மளோட இடியாப்பம் ரோல் ரெடி ஆகிடும். ஸோ பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.